அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கை சிரமங்கள் போகவும் மறுமையில் லேசாக்கி கொடுக்கவும் அல்லாஹு தாலா திருமறையான திருக்குரானையும் நபிகளார்களுடைய சுன்னத் முறையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் இந்த குரானை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். அவ்வாறு பொருள் உணர்ந்து படித்தால்தான் நாம் அதனுடைய சிறப்பை அறிய முடியும். நாம் அதை வளமையாக படிக்கும் ஆர்வம் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் எல்லா சூறாக்களையும் ஒவ்வொரு சூறாக்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சூரா முசம்மில், இந்த சூறாவின் முசம்மில் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த சூறா. இந்த சூறாவை அல்லாஹு தாலா நபிகளுக்கு வகையாக இறக்கும் பொழுது நபிகளாரை செல்லமாக யா முசம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே என்று செல்லமாக அல்லாஹு தாலா அழைத்து இந்த சூறாவை அவன் நாசில் செய்தான். அந்த சூறாவை நாம் படிப்பதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கின்றன என்று நீங்கள் அறிந்தால் இந்த சூறாவை நீங்கள் வளமையாக ஓதுவீர்கள். இதை வளமையாக ஓதிக்கொண்டிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் கனவில் பார்க்கலாம். நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் ஹஜ்ஜுக்கு போக மாட்டோமா, மதினாவில் போய் ரவுலா ஷெரீஃபில் நாம் சலாம் சொல்ல மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் இந்த சூறாவில் படிப்பதனால் நம்முடைய கனவில் நமது நபிகளாரை நாம் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை 7 முறை படிப்பதனால் நம்முடைய உணவு பர்க்கத்தாக அல்லாஹு தாலா கொடுப்பார். இந்த சூறாவை படித்து கொண்டு நீங்கள் மேல் அதிகாரியிடம் சென்றால் அந்த மேல் அதிகாரி உங்கள் மீது தயவு காட்டுவார். இந்த சூறாவில் படித்து நீங்கள் வலிமையாக படித்து கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா இவ்வுலகத்து சிரமங்களையும் மறுவுலகத்தில் லேசாக்கியும் கொடுப்பான். கஷ்டங்கள் விலகும். நாம் எத்தனையோ நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். நாம் நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வரணும், நாம் ஒரு வீடு கட்டணும், நம்மளுக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்கும். அத்தனையும் இந்த சூறாவை படித்து நீங்கள் துவா கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா இதை அவசியம் நிவர்த்தி வைப்பான். ஆமீன். நீங்கள் இந்த சூறாவை படிப்பதனால் இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் பொழுது இந்த சூறாவில் அல்லாஹு தாலா என்னதான் கூறியிருப்பான்? அல்லாஹு தாலா அல்லாவின் பால் அழைக்க என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பதை இந்த சூறாவில் அல்லாஹு தாலா நபிக்கும் நம்மளுக்கும் அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். முதல் ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இரவில் நீங்கள் எழுந்து தொழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். அதாவது கியாமுல் லைலே எழுந்து நாம் அழுது நாம் துவா கேட்டால் துவா கபூலாகும் என்பது இதற்கு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை இஸ்லாத்தின் வகியோடு இஸ்லாத்துடைய வகியானது பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வந்த வகியால் நபிகளாருக்கு அந்த சுமை அந்த பொறுப்பு சுமையாக உள்ளது. அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று நபிகளார்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார். 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை மற்றவர்களை இஸ்லாமுக்கு அழைக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது நபிகளாருக்கு முதலில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் அழைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது உங்கள் மீது பொறுப்பாக உள்ளது. இதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது அழகான முறையில் அவர்களை அழைக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். எல்லாரும் யாரும் நம்ம சொன்ன உடனே அதை காது கெட்டு கேட்க மாட்டாங்க, அதை வழிமுறை நடத்த மாட்டாங்க. அதனால் நாம் கோபம் கொள்ளக்கூடாது, சோர்வடைந்து கூடக்கூடாது. இஸ்லாமுடைய தாவத்தை செய்வதற்காக நாம் பொறுமையாக செய்ய வேண்டும். நானும் இந்த வயதில் கூட நாம் எனக்கு தெரிந்த அளவு நான் கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு நான் கூறவிருக்கும் இந்த குரானை பற்றி உங்களுக்கு அவசியம் தெரியும் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ்.
இந்த சூறா வந்து இத்தனை க நன்மைகள் இருக்கிறதே, உங்கள் வாழ்வில் என்ன நடந்தது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நானும் இதை வளமையாக படித்து கொண்டு தான் இருப்பேன். எனக்கு தெரிந்தவர் ஒருவர் மிகவும் அவர் வந்து 70 வயதுக்கு மேலாக இருக்கும். அவருக்கு மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தோம். அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் வந்து அதையெல்லாம் கடந்து அல்லாஹு தாலா எல்லாருடைய துவா, ஒருத்தர் 2 பேருடைய துவா இல்லை, எல்லாருடைய துவாவினால் அல்லாஹு தாலா அவரை வந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் வந்த 2 நாள்லேருந்தே அவருக்கு வந்து வயிற்று வலி அதிகமாக ஆரம்பமாகிவிட்டது. அவ்வாறு ஆரம்பமான ஸ்கேன் திரும்பவும் போய் எடுத்தால் அவருக்கு வந்து ஹெர்னியான்ட்டு இது பித்தப்பையில் வந்து கல் இருக்குது அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. உடனே அவர் வந்து அவரேவே அந்த அந்த பேஷண்ட்டாக இருந்தாங்களே 70+ன்னு சொன்னேனே, அவங்களே வந்து 40 முறை இந்த சூரா முஸம்மிலை படித்து ஒரு பாட்டில் தண்ணீரை வந்து ஓதி அதை சிறிது சிறிதாக குடித்து வந்தார். அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை அந்த வயிற்று வலி வரவே இல்லை. அதனால் இது கிடையாது, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சூரா முஸம்மிலை வளமையாக படித்து வாருங்கள். அல்லாஹு தாலா நீங்களும் வந்து இதனுடைய பயனை அறிந்து நீங்கள் எனக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.